ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குளிர்காலத்தில் எடுக்காத கெட்டியில் கூட வெயில் காலத்தில் எடுத்து சுடுதண்ணி போடுற நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே டைஜஷன் பிரச்சனை. ஸோ அதனால் கொஞ்சமாக சுக்கு, அப்புறம் சீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக ஓமம் எல்லாம் போட்டு நல்லா இடித்து அதை நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு குடித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றனால பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தொடர்ந்து எல்லாருக்குமே வெயில் காலனால வேர்த்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றனால ஒவ்வொன்றா வீட்டில் ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் கிராசரிலாம் கொஞ்சம் தீந்துருச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாகவே குழந்தைங்களுக்கு எந்த வெளியிலேருந்து எந்த ஸ்நாக்ஸுமே வாங்கி கொடுக்குறதில்ல. ஸோ வீட்டிலேயே முறுக்கு, குலோப் ஜாமுன் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிலில் கிச்சனில் நிற்க முடியல. இருந்தாலும் நைட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்றது. ஸோ காலையில் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது இல்லாமல் என் வீட்டுக்காருக்கு ஏற்கனவே டெங்கு வந்திருந்தனால அவருக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக பப்பாளி இலை சாறு மந்த்லி ட்வைஸ் நான் கொடுப்பேன்.